அரங்கேற்று செய்திருக்கிறார். இந்நாடகத்தில் நான் தர்பார் சொல்லு புரிவண்டும் செவிகுந்தா மதிக்கணும். ஏக்கச்சக்கமான வார்த்தைகளை பேசி என் கோபத்துக்கு ஆளான என்ன இது? உன் உடலை புகுந்து ருசி பார்த்து விடும் ஜாக்கிரதா. அறுக்காது கொல்லும். யாருக்கும் சிறமன்ன வணங்காத மன்னன் 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 என்ன என்னை ஈண்டெடுத்த என் அன்னை பிதா யார் தெரியுமா?
யாரு இன்னார் என்று நல்ல விளக்கமா நாடு நகர் நகரும் தாய் தந்தையான விளக்கமா சொன்னால் தெரியும். ஆமா. என் தாயோ காந்தாரி அம்மை. தாயோ காந்தாரி. என் தந்தை திருநாட்டு மாமன்னன். திருநாட்டு மகாராஜன். நாட்டினுக்கும் காந்தாரிக்கும் எத்தனை பேர் சேர்ந்தீங்க? நாங்க எத்தனை பேர் பிறந்தோம்? எத்தனை பேர்? ஒன்றா, இரண்டா, ஒன்பதா, 10, 50, 13 மறுபடியும் நாங்க எத்தனை பேர் பிறந்தோம்? நீங்க எத்தனை பேரா? நானா? நான் ஒரே ஆளு. நாங்க எத்தனை பேர் பிறந்தோம் தெரியுமா? என் உடன் பிறந்த சகோதர வர்க்கங்களை சொல்ல வேண்டும் என்றால் சக்கரை பந்தல்ல தேர்மானம் முடிந்தா எவ்விதம் போல் திருத்திக்குமோ அவ்விதம் போல் உள்ளமெல்லாம் திருத்திக்குமோ. மகாராஜா, அதாவது ஒரு தாய் தந்தை யாருன்னு கேட்டாங்க. அதாவது எத்தனை பேர் பிறந்தீங்க கேட்டாங்க. அதாவது ஒரு தாய் தந்தை எத்தனை பேர் பிறந்தீங்க? நாங்க எத்தனை பேர் பிறந்தோம் தெரியுமா? ராஜா என் தாய் காந்தாரி அம்மைக்கும் திருநாட்டு மாமன்னுக்கும் நாங்க எத்தனை பேர் பிறந்தோம்? ஆண் மக்களே 100. ஆண் மக்களே 100 பேரு. எங்க 100 பேர்களுக்கும் ஒரே ஒரு தங்கை துச்சடை. ஒரே தங்கை துச்சடை. ஏகமே என்ன? அதாவது அண்ணன் தம்பி 100 பேரு. தங்கையே 101. தாயோ காந்தாரி, தந்தை திருநாட்டு மன்னன். அப்படி இருந்தாலும் உன் தந்தையோட பிறந்தீங்க எத்தனை பேரு? போய் அப்படி நாங்க 100 பேர்கள் பிறந்தமே. இந்த கடல் சூழ்ந்து நடி உலகில் ராஜா எங்களுக்கு நேரிட்ட எதிரி. எதிரியா? யாரமே? இப்படி யாஜமே? ஓய் 2000 ரூபா. ஓய் நேரிட்டு விரோதிக்கிறீங்க. ஆமா. இன்னும் 100 பேரு எங்களுக்கு நேரிட்ட எதிரி. எங்களுடைய மூதாதிகள் 3 பேர்கள். எங்க அப்பா திருநாட்டு மாமன்னன், பாண்டு மகாராஜன், எங்க சித்தப்பா விதுர்ண மன்னன். இப்படி 3 பிறந்து எங்க அப்பா காந்தாரிமை திருமணத்தை செய்து நாங்க கௌரவர்கள் 100 பேர்கள் பிறந்தோம். எங்க சித்தப்பா பாண்டு மகாராஜன் இந்தி மன்னாரை மனமுடித்து அந்த பஞ்சமனாதி பசங்க, அந்த கண்டவனுக்கு பிறந்த குண்டக ஜாதி பசங்க, அந்த பாண்டவர்கள் 5 பேரு. ஓ, கண்டவனுக்கு பிறந்தீங்க பாண்டவரு. நீங்க வந்து கொப்பனுக்கு பிறந்தீங்க. இப்படி நாங்க சித்தப்பார் மக்களும் பெரியப்பார் மக்களும் இந்த கடல் சூழ்ந்து நடி உலகினில் ஒன்று கூடி வாழக்கூடிய எங்களுக்குள் ஏன் பகை? என்ன பகை? எதனால பகை? என்னத்துக்கு பகை வந்தது? எப்படி பகை ஆரம்பித்தது? 5 பேரு, நீங்க 100 பேரு. சித்தப்பார் மக்கள் பெரியப்பார் எப்படி பகை வந்தது? எங்க பகை ஆரம்பித்தது தெரியுமா? சிறு வயது
பகைக்கு போட்டேன். பகை உண்டானது. காலையில இருந்த உடனே எங்களுக்கு என்ன வேலை? காலை கடமை பிடித்து கல்வி சாலை செல்வது பழக்கம். அப்படி கல்வி சாலை சென்று காலையில் படிப்பு, மாலையில் விளையாட்டு. எந்த விளையாட்டை எடுத்து போதும் நாங்க அதாவது எங்கள் சித்தப்பா மக்கள் அந்த பாண்டவர்களே ஜெயம் பெற்றார்கள். ஆமா ஆமா. அப்ப பார்த்தேன் ஏடாது ஆச்சரியமாக இருக்குது. எந்த விளையாட்டு எடுத்தாலும் அவர்கள் இந்த பஞ்சபனாதி பசங்க, இந்த கண்டவனுக்கு பிறந்த பசங்க இவர்களே ஜெயம் பெறுகிறார்களே. இந்த சின்ன சிறு வயதுல இவ்வளவு ஒரு புஜமுல பராக்கிரம் இருக்கிறது. நாளை இவர்கள் நமக்கு எதிரியானா இவர்கள் விடுவார்களா? அப்படி என்று அன்றே என் மனதிலே வஞ்சகத்தை வைத்தேன். அப்படி வஞ்சகத்தை வைத்து அவர்களுக்கு என்ன செய்தேன்? நடக்கும் தடத்துல நச்சமுள், படுக்கும் பாய்கள பாம்புகள், குடிக்கும் ஜலத்துல விஷம், உண்கின்ற சாதத்துல வசி, இவர்கள் எல்லாம் செய்தாய். ஆமா. செத்தார்களா? சாகலியே. மறுபடியும் செய்யறா. அரக்கு, மெழுகு, பஞ்சு, குங்கல்யம் இப்படி நெருப்புக்கு எதிர்ப்பான பொருட்களை கொண்டு பெரியது ஒரு மாளிகை அமைத்து இந்த ஐவர்களையும் ஈன்றெடுத்த அந்த குந்தி தேவி 6 பேர்களையும் இந்த ஐவர்களை ஈன்றெடுத்த குந்தி தேவி ஆதிபத்தியை வரவழைத்து இந்த அரக்குமா மாளிகையில வைத்து தீயடு செய்தாய். செத்தார்களா? சாகலியே. மறுபடியும் என்ன செய்தான்? மத்தென்ற மண்டபத்தை கட்டி அதனை காமிக்க பொழுதுபார்க்க வேண்டி புதிதாக கட்டியது ஒரு மண்டபத்திற்கு கிரக பிரவேசம் அப்படின்னு சொல்லி ஐவர்களை வரவழைத்தேன். இந்த ஐவர்களை மனமுடித்தாலே அந்த குக்கத்திரிக்கு அந்த மைக்கன் தேவடியா அந்த துரோபதை இந்த 6 பேருக்கு வரவழைத்து என் நடுவீட்டு குத்துவலுக்காக இருக்கக்கூடிய என் மாமனாகப்பட்ட ஜகனினுடைய வார்த்தை கேட்டு சூதாடைய செய்த தர்ம பையன இந்த சூது பகடையில நாடு நகரம் நவநீத செங்கோல் அனைத்தும் இழந்தார்கள் பாண்டவர்கள். அப்ப குருபரனுடைய கட்டளை என்ன? பகடியில் தோல்வியுற்ற பாண்டவர்கள் 12 வருடம் காணகம், ஓர்வடம் 5வது வாசம், 13 கழித்து 14வது உயிருடன் அஸ்தாபுரம் திரும்பி வந்தார். பங்குல பிரகாரம் பாதி ராஜ்யம். அப்படின்னு குருபரனுடைய கட்டளை. இந்த கட்டளைக்கு இணங்கி பாண்டவர்கள் ஆர்ணிமான காணகம் கூடி புகுந்தார்கள். அப்படி ஆர்ணிமான காணகம் குடி புகுந்து இன்றோடு 12 வருடம் முடிந்து இது 13வது 5வது வருஷம் கழிக்கிறது. அதனால 12 வருஷம் முடிஞ்சிருச்சு. ஆமா. இந்த 13வது வருஷத்துல பாண்டவர்களை பார்த்தா மறுபடியும் 12 வருடம் காணவும். அதனால என்னுடைய நகரத்தில் இருக்கக்கூடிய மந்திரிமார்களை வரவழைத்து இந்த 13 அஜாதவாசம்னா பாண்டவர் இவர்தான் சொல்லி கண்ணு தெரிந்தா மீண்டும் 12 வருடம் காணகம். அதனால இப்ப அவர்கள் எங்கே இருக்கிறார்கள் அப்படின்னு கண்டறியணும். அதனால அந்த மந்திரிமார்களை
இருக்குதுல்ல, மாமா மாமா ஆமா, ஜெகனி மாமன். அவரு இருக்கும் வரைக்கும் நான் ஏன் கவலைப்படணும்? அவரை வரவழைத்து கேட்டா பாண்டவர்கள் இப்ப எங்க இருக்கிறார் அப்படின்னு ஆலோசனை கேட்டா சொல்லுவாரு தகுந்த பதில் சொல்லுவான். அதனால மாமனாகப்பட்ட ஜெகனி மாமனை வரவழைத்து வா, அவருக்கு நான் ஆலோசனை கேட்கணும்.